Hi friends, welcome to Vanitha's Home Style. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்தியா கிச்சன்ல மணி எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடையில நீங்க பாப்கார்ன் வாங்குறதுக்கும் வீட்ல அந்த பாப்கார்ன் பேக் வாங்கிட்டு வந்து பொறிச்சு குடுக்கறதுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் வரும். தியேட்டர்ல போனோம்னா வேற வழியே இல்ல, படம் பார்க்கணும் அப்படின்னா பாப்கார்ன் அப்படின்றது பை டிஃபால்ட்டாவே நம்ம மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அங்க வாங்கிதான் ஆகணும்ன்ற மாதிரி வாங்கலாம். பட் அதை தவிர மத்த டைம்ல வீட்ல நம்ம பாப்கார்ன் வந்து கடையில வாங்கி சாப்பிடாம பாப்கார்ன் பேக் வாங்கி வீட்ல செய்யும்பொழுது நிறைய குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ குவான்டிட்டி மட்டும் இல்லாம ஹெல்தியாவும் இருக்கும். பாப்கார்ன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால அந்த மாதிரி பேக் வாங்கி நம்ம வீட்ல அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். அடுத்ததா சூப். கடையில போய் நீங்க சூப் குடிக்கிறதுக்கும் வீட்லயே நீங்க சூப் செஞ்சு குடிக்கிறதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. சோ வீட்ல சூப் செய்ய முடியல அப்படின்னால அந்த பேக் வாங்கி கூட வீட்ல செய்யலாம். என்ன நம்ம வெளியில போறோம், அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்காக சூப் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா குடிக்கலாம். அதுவும் என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல. பட் வீட்ல செய்யறதுக்கும் கடையில வாங்கி குடிக்கிறதுக்குமே கண்டிப்பா நிறைய ரேட் டிஃபரன்ஸ் வரும். ஒரு சூப் பாக்கெட்ல 4 பேர் குடிக்கிற மாதிரியான குவான்டிட்டி வந்து இருக்கும். இதுவே நீங்க கடையில போனீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டியில தான் சூப் இருக்கும். அப்ப நம்ம 4 பேருக்கு வாங்குறோம் அப்படின்னா அப்ப எவ்வளவு காஸ்ட் வருது அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் எல்லா டைம்ல நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் இப்ப வெளியில போறோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமா குடிச்சுக்கலாம். வெளியில போனாலே சூப் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு விஷயம். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டு வீட்லயே கூட நம்ம செய்யும் பொழுது இன்னும் நிறைய குவான்டிட்டி ஜாஸ்தியாவே நம்ம செய்யலாம். பானிபூரி எந்த தண்ணியில அது செய்வாங்க அப்படின்னே தெரியாது. அந்த தண்ணிக்காகவே வெளியில சாப்பிடறத நம்ம அவாய்ட் பண்ணணும்னே நினைக்கிறேன். அது கைய உள்ள விட்டு எடுத்து தருவாங்க. ஹைஜீனிக்காவே இருக்காது. நம்ம தெரிஞ்சே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பானிபூரி வத்தல் வந்து கடையில விக்குது. அந்த பானிபூரி வத்தலை வாங்கிட்டு வீட்லயே வந்து பானிபூரி நம்ம செய்யலாம். அந்த ஸ்டஃப்க்குமே வந்து நம்ம ஹெல்தியா கொண்டக்கடலை ஸ்டஃப், அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஸ்டஃப், பட்டாணி ஸ்டஃப், இந்த மாதிரி ஸ்டஃப் வச்சு வீட்லயே நம்ம மேக் பண்ணலாம். அந்த பானியுமே வெளியில போறோம் அப்படின்னா ஒரு பிளேட் வாங்குறோம்னா 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வரது எப்படி. இது நீங்க பூரி வீட்ல இருக்கு அப்படின்னா டேஸ்டா நம்ம மேக் பண்ணும் பொழுது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல செய்யும் பொழுது நம்ம நிறையவே செய்யலாம், நம்ம ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம். சோ அப்படி கம்பேர் பண்ணும்பொழுதும் ஹெல்த் வைடும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல செய்யும் பொழுது ஸ்டஃப் ஹெல்தியான ஸ்டஃப் வைக்கும் பொழுது உடம்புக்கும் நல்லது, நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி ஆகும், காஸ்ட் வைடுமே ரொம்ப நல்லது. சோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கார்ன் சிப்ஸ். மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் வந்து வெளியில வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்ல செஞ்சு கொடுக்கறது தான் பெஸ்ட். எல்லாராலையும் வீட்ல உட்காந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது. சில பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சில பேருக்கு டைம் இருக்கும், சில பேருக்கு டைம் இருக்காது. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எப்படி சாப்பாடு கொடுக்கறது நமக்கு என்ன அப்படின்றது யோசிக்கிறது கஷ்டமோ அதே மாதிரிதான் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, அதுவும் வீட்லயே என்ன ஸ்நாக்ஸ் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து தோணாது. அதனாலயே கடையில வாங்கி வச்சுட்டு கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாம இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். நட்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்மே நம்ம டெய்லி வச்சாலும் பசங்களுக்கு பிடிக்காது. அதனால ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு, நட்ஸ் ஒரு நாளைக்கு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் ஊற வச்சு வேக வச்சு கொடுக்கலாம். அதையுமே பிளைனா கொடுக்காம அதுல இது வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் தனியா செப்பரேட்டா கொடுத்தோம்னா அதுல போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கார்ன் வத்தல் வந்து நீங்க கடையில வாங்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு செய்யறதுக்கு இந்த கார்ன் சிப்ஸ பொரிச்சு அதுல உப்பு, மிளகாத்தூளுக்கு பதிலா மிளகுத்தூள் கூட நாம கொடுக்கலாம். பாப்கார்ன் வந்து செஞ்சு கொடுக்கலாம். வீல் சிப்ஸ் வந்து நீங்க கடையில பேக்கா விக்கிறதுல அதை வாங்கி பொரிச்சு அதையும் கொடுக்கலாம். சாலட் கொடுக்கலாம். அவுல் இருக்குல்ல அதை வந்து ஊற வச்சு அதுல நாட்டு சக்கரை, தேங்காய் பூ போட்டு அதை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா டக்குன்னு செய்யலாம். சத்து மாவு வந்து உருண்டையா கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்காது, புட்டா செஞ்சா பிடிக்கும். அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு டக்குன்னு செய்யற மாதிரி. அதனால கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி நம்ம வந்து கொடுக்காம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கும் பொழுதுமே நமக்கு அமௌண்ட் நிறைய சேவ் ஆகும். அட் த சேம் டைம் ஹெல்த் வைடுமே ரொம்பவே நல்லது. சோ கட்டாயம் இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் கடையில வாங்குறத நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயோ போய் நிக்கும். அப்படி இல்லாம இப்படியும் நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அடுத்ததா துவரம்பருப்பு. நீங்க கடையில துவரம்பருப்பு வாங்கி நீங்க யூஸ் பண்ணும் பொழுது நீங்க ஒரு கிளாஸ் நீங்க துவரம்பருப்பு போடுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வருதோ அந்த திக்னஸ் வந்து நீங்க ரேஷன் கடையில வாங்குற பருப்பை ஒரு ஹாஃப் கிளாஸ் போட்டாலே வந்துரும். சோ அந்த அளவு ஒரு திக்னஸ் கொடுக்கும். டேஸ்டுமே சூப்பரா இருக்கும். ரேஷன் கடையில ஏன் வாங்கி இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டாம். காஸ்ட்டுமே ரொம்ப சேவ் ஆகும்.
ஏன் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறவங்களா இருந்தா, ரேஷன் பருப்பு கடையில வாங்கின பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் நீங்க ரேஷன் பருப்புல இந்த பட்டையா இருக்கும் இல்லையா, அந்த ரேஷன் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க வடை செஞ்சு பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். ஒரு சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணாதான் தெரியும் அது எப்படி இருக்கு அப்படின்றது. அடுத்ததா பாமாயில். பாமாயில்ல பித்தம் ஜாஸ்தியா இருக்கு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. சோ ரேஷன் கடையில மலிவான விலையில கிடைக்கிறதுனால அது குவாலிட்டி இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு அந்த பாமாயில் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு வாங்காம இருப்பாங்க. ஆக்சுவலா பாமாயில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்ன அப்படின்னாலே அது பை டிஃபால்ட்டாவே கொலஸ்ட்ரால் தான். எதுவா இருந்தாலும் லிமிட்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான ப்ராப்பர் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா பாமாயில் பனைமரத்துல இருக்கிற பழங்களை அரைச்சு இந்த எண்ணெய் தயாரிக்கிறாங்க. சோ பாமாயில் இருக்கிற அந்த பித்தத்தை நீக்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த பித்தம் போயிடும். அதுக்கு புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு அதுக்குள்ள கல்லு உப்பு வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த புளிய அந்த எண்ணெயில போடணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சையும் நசுக்கி அந்த எண்ணெயில நம்ம போட்டுறோம். இது ரெண்டுத்தையும் இதுல போடும் பொழுது அந்த எண்ணெயில இருக்கிற கெட்ட கொழுப்பு, பித்தம் எல்லாமே இந்த புளி இஞ்சி அதுல போயிடும். எவ்வளவு நேரம் அதை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புளி நல்லா கிறிஸ்பா ஆகிற அளவுக்கு நம்ம அது வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வச்சாலே அந்த புளி பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பா மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம அந்த எண்ணெயில அதை பொரிச்சுக்கணும். அதுலயே அந்த புளியும் இஞ்சி துண்டுமே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஆஸ் யூஷுவலா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பாமாயிலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது நம்ம நார்மலா யூஸ் பண்ற அந்த எண்ணெயோட செலவுல கண்டிப்பா சேவ் ஆகும். இனிமேல பாமாயில மிஸ் பண்ணாம வாங்குங்க. அத ப்ராப்பரான மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. ரேஷன் கடையில போடுற அரிசி எதுவா இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. கடையில பாலிஷ் பண்ணி கிடைக்குது, ரேஷன்ல பாலிஷ் பண்ணாம நமக்கு கிடைக்குது. பாலிஷ் பண்ணி அதுல இருக்கிற சத்தெல்லாம் போய் நம்ம யூஸ் பண்றத நல்லதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அந்த அரிசி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் பிசு பிசுப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கல்லு உப்பை கொஞ்சம் அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு நம்ம அந்த அரிசியை யூஸ் பண்ணி மாவுக்கு போடலாம். அரிசியை யூஸ் பண்ணி நீங்க மாவுக்கு போட்டு பாருங்களேன், இட்லி சாஃப்டாவும் வரும், சூப்பராவும் இருக்கும். இது வரைக்கும் ரேஷன் கடையில அரிசி வாங்கி நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி ஆளா இருந்தா இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராவே இருக்கும். மணி ரொம்பவே சேவ் ஆகும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க ப்ரொவிஷன் ஐட்டம் கடையில வாங்குறீங்க அப்படின்னா பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நிறைய பூச்சி பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு எது இருக்கு எவ்வளவு இருக்கு எதுவுமே தெரியாது. அகைன் திருப்பி அடுத்த மாசம் வாங்கும் பொழுதும் அதே குவான்டிட்டியில நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அப்படி பண்ணும் பொழுது நிறைய பைசா வேஸ்ட் ஆகும். நம்ம ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியும், எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் தெரியும். அதனால எத்தனை பேர் இருக்கமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி கம்மியா வாங்கிட்டு பத்தலன்னா வேணா திரும்ப கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது நிறையவே அமௌண்ட் சேவ் ஆகும். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், தனியா இதெல்லாம் பல்கா வாங்கி ஒரு பெரிய கண்டெய்னர்ல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் அவங்களுக்கு எல்லாம் பூச்சி பிடிக்கல ரொம்ப நாள் வருது அப்படின்னா நல்ல வெயில்ல காய வச்சு அப்படி இல்லைன்னா வறுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுது காய வைக்கிறதுக்கு வழி கிடையாது. சில பேருக்கு டைமும் இருக்காது. காய வைக்கிற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா வெயில்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொஞ்சம் குவான்டிட்டி தனியா எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியாது. சோ பெட்டர் கொஞ்சமா வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது காலி ஆகும் போதே நமக்கே தெரியும். அதனால ஈஸியா ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டப்பால கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பாக்கெட் வாங்கி அதுக்கு மேலேயே கொட்டும் பொழுது ரெடியில இருக்கிறது ஆல்ரெடி அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் வாங்கி கொட்டும் பொழுது ஃபுல்லா டக்குன்னு பூச்சி பிடிக்கும். சோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஒரு பாட்டில்ல இருக்கு அப்படின்னா ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு காலி ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொவிஷன்ஸ் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது கட்டாயம் நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். நீங்க ப்ரொவிஷன் வாங்க போறீங்க அப்படின்னா வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம வீட்டுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு என்னென்ன இல்ல அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கொண்டைக்கடலை வாங்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அது ஆல்ரெடி 1/4 கிலோ அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவலா 1/2 கிலோ வாங்குறோம் அப்படின்னா அதே 1/2 கிலோவும் வாங்கிட்டு வச்சோம்னா திருப்பி வேஸ்டா தான் ஆகும். அதனால இப்ப 1/4 கிலோ இருக்குன்னா நெக்ஸ்ட் வாங்கும்போது ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்குற மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க வாங்கும் பொழுதுமே சரி கண்டிப்பா நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும், வேஸ்ட் ஆகாது. அடுத்ததா ஃப்ரிட்ஜ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி 1 வீக்குரிய வெஜிடபிள்ஸ் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறோம். அந்த மாதிரி வைக்கிறது ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும்.
ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வீணாகாது. அதாவது உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வீணாகாது இல்ல. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வந்து வச்சுக்கலாம். எப்படியும் ஏதாவது ரீசனுக்காக நம்ம வெளியில கண்டிப்பா போவோம். மத்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். நல்லா செக் பண்ணி பாருங்களேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த உடனே நீங்க சமைச்சு பாருங்க. அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதும் அதே மாதிரி 1 வீக் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நீங்க சமைச்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கட்டாயம் டிஃபரன்ஸ் வரும். டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். அதோட சத்தெல்லாம் போயிடும். ஹெல்த் வைடும் அது நல்லதே கிடையாது. இதுவே நீங்க ஒரு 2 days ஒன்ஸ் நீங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அதை ஃப்ரெஷ்ஷா நீங்க செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் ஹெல்த் வைடுமே ரொம்ப நல்லது. அதுவுமே கடையில வாங்காம கூறு போட்டு விற்பாங்கல்ல, தான் வந்து வயல்ல பறிச்சுட்டு வந்து வச்சு ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் இருக்கும். ரோட்ல எல்லாம் ஏன் வாங்கணும் அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்திட்டு கடையில போய் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு வாங்குவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், இந்த ரோட்ல போட்டு வைக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், காஸ்ட் வைடுமே சீப்பா இருக்கும், ஹெல்த் வைடுமே நல்லா இருக்கும். அவங்க வியாபாரத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ பல வகையில அது வந்து பெனிஃபிட்டட் தான். இப்ப மோஸ்ட் ஆஃப் த வீட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையர் இருக்கும். அந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து டக்குன்னு வீணாயிடும். அதுக்கான ரீசனும் நம்ம தான். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பியூரிஃபையர் வந்து டக்குன்னு வீணாகாது. நம்ம எப்ப யூஸ் பண்றோமோ அந்த யூஸ் பண்ண டைம் போக மீதி டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணும் பொழுது மோட்டரோட லைஃப் ரொம்ப நாள் வரும். நம்ம ரெகுலரா டேங்க்ல தண்ணியை ஃபில் பண்ணிருப்போம். சம்டைம்ஸ் மறந்துருப்போம். அப்ப டேங்க்ல தண்ணி இல்ல, ஆனா பியூரிஃபையர் ஆன்லயே இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல அந்த மோட்டர் ஓடும் பொழுது சீக்கிரமாவே அந்த மோட்டர் வந்து வீணாயிடும். அதனால பியூரிஃபையர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கே தெரியும், நம்ம யூஸ் பண்ற அளவும் தெரியும். ஒரு குடத்துலயோ அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்திலயோ பிடிச்சு வச்சுட்டு நம்ம அது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். இதுல கரண்ட்டும் சேவ் ஆகும், மோட்டரும் ரொம்ப நாள் லைஃப் வரும். அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி கொடுத்திருப்பாங்க. சரி, நம்ம தண்ணி குடிச்சது போக பகல்ல வந்து எல்லா டைமும் நம்ம மூடிட்டு திறக்க முடியாது. சோ அதனால இத வந்து நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி டேப்ப க்ளோஸ் பண்ணிட்டு பியூரிஃபையரை ஆஃப் பண்ணிட்டு போறது பெஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் குட்டி குட்டி பூச்சி அதுக்குள்ள போயிட்டு மேல இருக்கும், அது நமக்கே தெரியாது, நம்ம குடிப்போம். என்னைக்காவது நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது தெரியும் அந்த மறந்துட்டு இருக்கும் பூச்சி. இதை நீங்க நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல, நோட் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் பூச்சி மேல இருக்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் செக் பண்ணிட்டு குடிக்கலாம். நைட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப பெஸ்ட். இதுல என்ன வந்துட போகுதுன்னு நினைக்காதீங்க. அம்மா இருக்கும்போது ரொம்ப மைன்யூட்டான லீக்கேஜ் அப்படின்னா கட்டாயம் நமக்கு தெரியாது, நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா அது தெரியாது. ஸோ இமீடியட்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதுவே நம்ம பகல்ல இருக்கிறோம், அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா கூட நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஸோ அதனால நைட்டு படுக்கும் பொழுது கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது ரொம்பவே பெஸ்ட். நைட்டு மட்டும் இல்லாம நம்ம வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து கேஸ் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த வகையிலயுமே நம்ம மணியை சேவ் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், இதுல என்னத்த சேவ் பண்ணிடலாம்லாம் கட்டாயம் நினைக்காதீங்க. தனித்தனியா ஒவ்வொன்றத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கட்டாயம் அதுல அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.